2Z 3Y 4X 5W. அப்போது இங்கே பாருங்கள், இது 2ல் ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு தெரியும் ஆல்ஃபாபெட் மொத்தம் எத்தனை இருக்குது? 26 இருக்குது. அப்போ இது 1ல் ஆரம்பித்தா A 26ன்னு போட்டுருவேன். ஆனால் இது 2ல் ஆரம்பித்ததுனால இது வந்து எவ்வளோ இருக்கும்? 27. ஓகேவா? ஃபைன். இப்போ எனக்கு இதில் என்ன கேட்டிருக்காங்க? த மிடில் டேர்ம். ஐயப்போ, ஸோ அதுவாது ஈஸியாக இருந்துச்சு. இது சார் என்ன சார் இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மிடில் டேர்ம் எப்படி சார் இவ்வளோ மாதிரி எளிதாக சார் முடியும்னா தேவையில்லை, நீங்கள் எழுத வேண்டாம். ஓகேவா? சரி, நான் இப்போ என்ன பண்ணுறது தெரியுமா? இது 2, இது 3, இது 4, இது 5 தான் வருது. எனக்கு இதில் ஒரே ஒரு நம்பர் மிஸ் ஆகுது. என்ன மிஸ் ஆகுது? 1 மட்டும் மிஸ் ஆகுது. 1 நான் போட்டுக்கிறேன், லாஸ்ட்டாக எடுத்துக்கிறேன். ஓகே, அப்போது 1 + 2 + ... 27 வரை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது n × n + 1/2 இது என்ன வருது? 14 வருது. இதை மல்டிப்ளை பண்ண என்னப்பா வருது? மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்கள். என்ன வருது? 378 வருது. ஓகேவா? சரி, இதில் ஒரு 1 நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணலாம், அந்த 1 மைனஸ் பண்ணிக்கிறேன். அப்போ என்ன வரும்? 377. ஸோ இதை பாதியாக பிரிக்கணும். எனக்கு மிடில் டேர்ம் தான் கேட்டிருக்காங்க. இட் இஸ் லைக் அரவுண்டு எவ்வளோ வரும் உங்களுக்கு? 188 வருமா? 188 நடுவில் என்ன வரும்? 1. இதை கூட்டினா என்ன வருது? 6 6 1 7. கரெக்டாக வந்துச்சு. ஓகேவா? அப்போது இந்த ஒரு நம்பர் தான் எனக்கு என்னட்டு தெரியணும். ஃபைனா? சரி சார், இது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓகே, ஸோ இதுவரை வந்ததே பெருசு. ஓகேவா? சரி, நம்ம ஃபஸ்ட்டு 1 போட்டோம். அதுக்கடுத்து மொத்தமாக n × n + 1/2 சிம்பிள், அதுதான் நம்ம ஃபாலோ பண்ணோம். சரி, அதை போட்டு 378ங்கிறது கண்டுபிடிச்சோம். நான் ஆட் பண்ண 1 மைனஸ் பண்ணிட்டேன். 371 377. எனக்கு மிடில் டேர்ம் கேட்டிருந்தாங்க. மிடில் டேர்ம் வந்து எனக்கு இதுதான் மிடில் டேர்ம். அப்போ இங்கே ஒரு 188 இருக்கணும், இங்கே ஒரு 188 இருக்கணும். அப்போ எனக்கு மிடில் டேர்ம் 1 வந்துடும். சரி சார், இப்போ 188 நம்பர்னால் இப்போ நாங்கள் 2லேருந்து நீட்டே இருக்கணுமா? அப்படி என்ன வேண்டாம். இதுக்கு தான் ஒரு சின்ன ஷார்ட்கட் சொல்லித்தரேன். எனக்கு நீங்கள் ஃபார்வர்டில் போகிறதுக்கு ரிவர்ஸில் வர்றது ரொம்ப பெட்டர். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே பாருங்கள், A B C D E F G H I இப்படி தான் வந்துட்டுருக்கு. கரெக்டாக? இது 27 26 25 24 23 22 21 20 இதுவரை இருக்கட்டும், செக் பண்ணி பார்ப்போம். ஸோ 2 4 6 8 10 12 14 16 ஒரு 160. அடுத்து ஒரு 10 20 25 28 அப்போ எவ்வளோ வந்துச்சு? 188. பங்கு பாருங்கள், பெர்ஃபெக்ட். ஓகே, இப்படி தான் கூட்டணும். ஒவ்வொன்றா இருந்து கஷ்டப்பட்டு கூட்டக்கூடாது. அப்போது ஹச் வரை நான் கூட்டினேன் அப்படின்னா 188 வந்துருச்சு. அப்போ 188 முடிஞ்சிருச்சு லாஸ்ட்டில் இருந்து. அப்போ இதுக்கு முன்னாடி அடுத்து ஒரு லெட்டர் தானே வரும். சரியா? இதுக்கடுத்து என்ன வருது? ஐ தான் வருது. அப்போ ஐ தான் 189th டேர்ம். ஓகேவா? ஸோ இங்கேருந்து 189, இங்கேருந்து 189, அதுதான் நடுவில் உள்ள நம்பர். ஆன்சர் வில் பி ஐ, ஆப்ஷன் பி. ஸோ இப்படி தான் இந்த கொஸ்டின் நம்ம என்ன பண்ணணும்? சால்வ் பண்ணணும். ஓகே.